அனைவரும் அமரவும். தமிழர்களின் தலையாய பண்பு விருந்தினர்களை இன்முகத்துடன் வரவேற்பது. இங்கு கூடியிருக்கும் அவையோரையும் சபையோரையும் வரவேற்று உபசரிக்கிற வரவேற்புரை வழங்க எங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள். வரவேற்புரை. இவ்வுலகில் வாழும் நெறி என அறவோர் வகுத்த வழிகளை பின்பற்றி வாழ்ந்து பிறருக்கு உதவும் உள்ளம் கொண்டவர் மனிதராக இருந்தாலும் தெய்வத்துக்கு நிகராக போற்றப்படுவார் என்றார் தெய்வ புலவர் வள்ளுவர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என மொழிந்தார். அக்குறளின் அடிகளை போன்றே பிறருக்கு உதவும் மனப்பான்மையுடைய எம் பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு ஸ்டான்லி குணசேகர் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு அன்னாரை வாழ்த்த பேச வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய மீஞ்சூர் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களையும் வரவிருக்கும் சமக்கிரக சிர்சா மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஆசிரியர் சங்கத்தில் இருந்து வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் மாநில மாவட்ட மற்றும் வட்டார பொறுப்பாளர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பொன்னேரி நகராட்சி வார்டு கவுன்சிலர்கள் திருமதி மோகனா, திருமதி சாமுண்டீஸ்வரி யுவராஜ் அவர்களையும் சமூக செயற்பாட்டாளர் சகோதரர் தனுஷ்கோடி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நீண்ட நெடிய தொலைவையும் பொருட்டாக எண்ணாது ஆசிரியரின் பரிநிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஓய்வு பெற்ற எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி தனக்கோட்டி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் சோழவரம் வட்டார கல்வியின் அலுவலருமான பால் சுதாகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஆசிரியர் திரு ஸ்டான்லி குணசேகரன் அவர்களின் மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் மற்றும் உடன் பயணிக்கும் நண்பர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். விடுமுறை நாளாக இருப்பினும் பல பள்ளிகளிலிருந்து அன்னாரை வாழ்த்தி பேச வருகை புரிந்துள்ள தலைமை ஆசிரியர்களையும் மற்றும் அனைத்து வகை ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம் சார். பொன்னேரி வடக்கு பள்ளியில் உடன் பணியாற்றும் ஆசிரியர்களையும் பள்ளி மேலாண்மை குழு பொறுப்பாளர்களையும் சக பணியாளர்களையும் பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். இப்பொழுது பணி ஓய்வு பெறும் எம் பள்ளி கணித ஆசிரியருக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்தல். முதலாவதாக எம் பள்ளி ஆங்கில ஆசிரியர் அவர்கள் கணித ஆசிரியருக்கு சந்தன மாலையை அணிவித்து சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக சோழவரம் வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் எம் பள்ளி கணித ஆசிரியருக்கு கிரீடம் அணிவித்து சிறப்பு செய்ய வேண்டுகிறோம். அடுத்ததாக முன்னாள் தலைமை ஆசிரியர் தனகோட்டி மேடம் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சிறப்பு செய்கிறார்கள்.
அடுத்ததாக எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் கணித ஆசிரியருக்கு பொன்னாடை போர்த்தி கோல்டு காயின் கொடுத்து சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக எம் பள்ளி அறிவியல் ஆசிரியர் அவர்கள் கணித ஆசிரியருக்கு சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக என் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் அவர்களும் அமுதவள்ளி ஆசிரியர் அவர்களும் ஆசிரியருக்கு பலத்தட்டு வழங்குகிறார்கள். இப்பொழுது எம் பள்ளி கணித ஆசிரியர் சோழவரம் வட்டார கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சிறப்பு செய்வார். கிராஸில் வச்சிங்கன்னா சொல்கிறேன் தனக்குட்டி மேடம். இப்பொழுது கணித ஆசிரியர் அவர்கள் திரு சந்திரசேகர் HM செங்கலின் மேடு அவர்களை சிறப்பு செய்வார். சரி. அடுத்ததாக கணித ஆசிரியர் அவர்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி தனகோட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார். இப்பொழுது நமது தலைமை ஆசிரியருக்கு கணித ஆசிரியர் சிறப்பு செய்வார். மேடம். சார் புரியுங்களா? இப்பொழுது சோழவரம் வட்டார கல்வியாளர் அவர்கள் திரு ஸ்டான்லி குணசேகரன் எமது கணித ஆசிரியருக்கு சிறப்பு செய்வார். பொங்குதே. தேங்க்யூ சார். சந்தோஷம் பொங்கு. இப்பொழுது எமது பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொருவராக வந்து ஆசிரியரிடம் அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்களோ அவருடைய அனுபவத்தையோ பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். முதலாக நான் எங்களுடைய அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திருமதி விஜி ஜெயின் அவர்களை அழைக்கின்றேன்.
பார்த்தேன். இல்லையா, ஆனால் எல்லாம் போடியம் கேட்குறாங்களே, போடியம் வேணுன்றாங்க. ஹலோ, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பும் மரியாதையும் நிறைந்த எம்பள்ளி கணித ஆசிரியர் திரு ஸ்டான்லி குணசேகரன் அவர்களுக்கு ஒரு எளிய வாழ்த்து மடல். ஒரே பள்ளியில் பயணம் தொடங்கி அதே பள்ளியில் பணி நிறைவு செய்யும் உங்கள் வாழ்க்கை பாதை ஒரு அரிய சாதனை, ஒரு அழியாத வரலாறு. எங்களுடன் இணைந்து பணிபுரிந்த உங்கள் சேவை நிறைவிற்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். கணிதம் என்ற கடினமான பாடத்தை எளிமையாகவும் இனிமையாகவும் மாணவர்களுக்கு எடுத்து சென்ற உங்கள் திறமை எப்போதும் எங்களுக்கு பெருமை. இந்த மண்ணில் விதைத்த உங்கள் உழைப்பு, இந்த பள்ளியில் மலர்ந்த உங்கள் அர்ப்பணிப்பு எண்ணற்ற மாணவர்களின் எதிர்காலத்தில் ஒளியாக பிரகாசிக்கிறது. அறிவை மட்டுமல்ல, அழகான மனித நேயத்தையும் மாணவர்களுக்கு விதைத்தவர் நீங்கள். தவறுகளை திருத்தி நல்ல பாதையில் நடத்தி மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைத்த உங்கள் அர்ப்பணிப்பு அளவிட முடியாதது. ஒரு ஆசிரியராக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல நண்பராகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் எங்கள் பள்ளியின் மருத்துவராகவும் கணினி இயக்குநராகவும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் உறுதுணையாக இருந்தீர்கள். உங்கள் வழிகாட்டுதல், உங்கள் ஊக்கம் எங்களை முன்னேற்றம் நோக்கி நடத்தி வந்தது. உங்கள் நடத்தை, ஆர்வம், ஈடுபாடு, அர்ப்பணிப்பு, தியாகம் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகும். பள்ளியின் வளர்ச்சிக்கு நீங்கள் ஆற்றிய உழைப்பும் அர்ப்பணிப்பும் என்றும் மறக்க முடியாதவை. நீங்கள் இங்கு விட்டு செல்கிற வெற்றிடம் எளிதில் நிரப்ப முடியாதது. இன்று நீங்கள் ஓய்வு பெறுகிறீர்கள் என்றாலும் நீங்கள் விதைத்த அரை விதைகள் பல தலைமுறைகளில் மலர்ந்து கொண்டே இருக்கும். இன்று உங்கள் பணி நிறைவு விழா ஒரு முடிவு அல்ல, ஒரு பெருமைமிகு நினைவுகளின் கொண்டாட்டம். உங்கள் சேவைக்கு ஒரு சிறிய நன்றி கடன். இனிவரும் காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி நிறைம்ப இறைவனை வேண்டுகிறேன். சாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். சாரை பற்றி நிறைய சொல்லலாம், ஆனால் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது பஞ்சுவாலிட்டி. ரொம்ப தூரத்துலேருந்து சார் வராரு, இருந்தாலும் காலையில் 8:45 வந்துடுவார். என்னையுமே லேட்டாக வந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட அவர் என்ன செய்ய மாட்டார், லேட்டாக வர மாட்டார். காலையில் 8:45 8:50 டெய்லி வந்துடுவார். அது நாங்கள்லாம் வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட எப்படி 9 o'clock நாங்களும் வந்துடுவோம். இருந்தாலும் எங்களுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் என்ன செய்துருவார், சார் வந்துடுவார். அடுத்தபடியாக எம்எல் எல்லாம் எடுக்கவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூலில் அவர் ஜாயின் பண்ணதுலேருந்து ரிட்டையர்ட் ஆகிறது வரைக்கும் அவர் கூட வேலை செஞ்சுருக்குறோம். ஆனால் ஒரே ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். அப்போ ஒரு முறை மட்டும்தான் சார் எம்எல் போட்டிருக்கிறாரு. அப்புறம் கொரோனா நேரத்தில், மற்றபடி லீவே போட மாட்டார். இன்னொன்று என்னென்னா, இப்போ சிஎல் நம்ம வருஷத்துக்கு 12 நாள் இருக்குது. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், டிசம்பர் மாதம் வந்ததும் லீவ் எடுத்துக்கணும், மீதி லீவ் இருக்குது அப்படின்னு ஒரு ஆசிரியர் நினைக்கலாம். ஆனால் அவர் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டார். 3 நாள் 4 நாள் லீவ் வேஸ்ட்டாக போகும். நாங்கள் சார் எடுத்துக்கலாமே, இவ்வளோ தூரம் பனிக்காலமாக இருக்குது, இல்லை மேம் இருக்கட்டும், டேப்லெட் போட்டுட்டு கூட என்ன செய்வார், ஸ்கூலுக்கு வருவார். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் சார். அவர் போன முறை 12 நாள் சிஎல்ல 4 நாள் தான் எடுத்துருக்கிறாரு இங்கிலீஷ் சார். அவங்க 2 பேருமே அந்த மாதிரி தான். இன்னொன்று காலை உணவுக்கு காலையில் 8:15 மணிக்கு வரணும், 7:45 8 மணிக்கே வருவாங்க. நாங்கள் சார் அடுத்த ட்ரெயினில் வர வேண்டியதுன்னு, இல்லை ஒரு ட்ரெயின் லேட் ஆனால் இங்கே லேட் ஆயிரும்ல. அந்த மாதிரி பஞ்சுவாலிட்டியும் சரி, லீவ் எடுக்காமல் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட பிள்ளைகளோட அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி 16 வருஷம் நிறைவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று ஹெல்பிங் மைண்டு. இந்த பிள்ளைகளை பார்த்தா அவ்வளவு சாப்பிடாம வந்தாங்கன்னா என்ன செய்வார், பிஸ்கட் வாங்குறதுலேருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லா உதவிகளையும் என்ன செய்வாங்க, எல்லா டீச்சரும் செய்வாங்க. இருந்தாலும் சார் பண்ணுறது மாதிரி வேறு யாரும் பண்ண முடியாது. நான் பார்த்ததில்லை, நிறைய டீச்சர்ஸை பார்த்துருக்குறோம். இருந்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் என்ன செய்வார், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. நான் சில டீச்சர்ஸ் கேட்பாங்க, காலையில் வீட்டிலேருந்து தானே வரேன், ஏன் சாப்பிடாம வந்துருக்குறேன், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்வார், கடையிலேருந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பார். காலையில் மத்தியானம் வயிறு இல்லைன்னா காலையில் சாப்பிடல இல்லைடா நீ, உடனே என்ன செய்வார், கடையில் போயிட்டு ஏதாவது மற்ற பசங்களை அனுப்பி என்ன செய்வார், சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளை அன்போட அரவணைச்சு நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டோட பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியராக இருந்திருக்கிறார்.
அடுத்தபடியாக சார் சொல்லணும் ஆன்லைன் ஒர்க்கு. எங்கள் ஸ்கூலில் ஏஐ டீச்சர் இருக்காங்க, இருந்தாலும் அந்த ஆன்லைன் ஒர்க்கு ஃபுல்லாக அவர் தான் பார்ப்பார். சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன் ஒர்க் இருக்குது அப்போ கிளாஸில் பிள்ளைகளோட என்ன செய்ய மாட்டாங்க, பாடம் நடத்துறதுக்கு டைமை வந்து அதுக்கு ஒதுக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுவார், நான் அவரோட ஃப்ரீ டைமில் மட்டும்தான் போயிட்டு அந்த ஒர்க்கை பார்ப்பார். மதியானம் சாப்பிட்டதும் போய் கம்ப்யூட்டரில் உட்காந்துருவார். கிளாஸ் பீரியடில் என்ன பண்ணுவார், பிள்ளைகளோட தான் உட்காந்துருப்பார். எந்த ஒரு யூனிட் கூட நெக்லெக்ட் பண்ணவே மாட்டார். எந்த டைம்லேயும் எல்லா போர்ஷன்ஸையும் கவர் பண்ணியிருப்பார். பிள்ளைகளை வேணால் கூட்டுக்கு விட நம்ம கேட்டு பார்க்கலாம். எல்லா ஒர்க்கையும் அந்தந்த டைமுக்கு கரெக்டாக முடிச்சுடுவார். அடுத்தபடியாக டீச்சர்ஸோட பழகக்கூடிய விதம். இப்போ நாங்கள் லீவ் போட்டால் ஹெச்எம்கிட்ட லீவ் கேட்கணும். ஆனால் சார்கிட்ட முதல் நாளே சொல்லணும். நம்ம சொல்லாமல் வந்தால் உரிமையாக கேட்பார். என்ன மேம் நேற்றுக்கு ஆளே காணோம், சொல்லவே இல்லை, அந்த மாதிரி கேட்பார். அதனால் அவருக்கு ஹெச்எம்கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ அவர்கிட்ட சொல்லிடுவோம், சார் நாங்கள் நாளைக்கு லீவு, பேங்க் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இல்லைன்னா அவர்கிட்ட நாங்கள் என்ன செய்யணும், கை கட்டி அடுத்த நாளே பதில் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர். 16 வருஷம் அவரோட வந்து இணைந்து நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஜூன் 1 எப்படி ஸ்கூல் இருக்குன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் காலத்தின் கட்டாயத்தினால சார் வந்து எங்களை விட்டு பணி நிறைவு பெற்று ஓய்வு பெறுறாங்க. இனி வரும் காலங்கள் அவர் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் அவருடைய வாழ்க்கையை நடத்த இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். விஜய் ஜெயின் மிஸ்ஸு இவ்வளோ பேசுவாங்களா அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப பேசவே மாட்டாங்க. அவங்க இத்தனை நாள் இத்தனை வருடங்கள் சேமித்து வைத்த நினைவுகளை அருமையாக பகிர்ந்து கொண்டார்கள். இன்னும் பேச வர இருக்கிறவங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பற்றி திருப்பி பேசலாம். அடுத்ததாக தமிழ் ஆசிரியர் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். லாஸ்ட்டில் வரேனே. அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழை வணங்கி அறத்தோடு வாழ வழிகாட்டிய ஆசிரிய பணியை வணங்கி இம்மேடையில் பேசவும் கவிதை வாசிக்கவும் வாய்ப்பளித்த இறையை வணங்கி இனிய காலை வேளையில் எம் பள்ளி ஆசிரியரின் பணி நிறைவு விழாவில் பங்கேற்க வந்துள்ள அத்துணை ஆசிரிய பெருமக்களையும் மற்றும் அவை சான்றோர்களையும் வணங்கி இந்த வாழ்த்து வசன கவிதையை தொடங்கி மகிழ்கிறேன். சக ஆசிரியராகவும் உடன்பிறவா சகோதரராகவும் எங்களுடன் பணியாற்றி அனைவருக்கும் வழிகாட்டியாக விளங்குகிற எம் பள்ளி கணித ஆசிரியருக்கு உடன்பிறவா சகோதரியின் வாழ்த்து மடல். எம் பள்ளி ஆசிரியருக்கு பணி நிறைவு விழா. எம் பள்ளி ஆசிரியருக்கு பணி நிறைவு விழா. பள்ளிக்கே தன்னை அர்ப்பணித்த பண்பாளருக்கு பணி நிறைவு விழா. பள்ளிக்கே தன்னை அர்ப்பணித்த பண்பாளருக்கு பணி நிறைவு விழா. இவரின் பெயரில் உள்ளது குணசேகரர், அதுவே நற்குணங்களின் சேகரம் என. இவரின் பெயரில் உள்ளது குணசேகரர், அதுவே நற்குணங்களின் சேகரம் என. முதலில் கணித ஆசிரியராக வந்தார், பின்பு கணினி ஆசிரியராகவும் மாறினார். முதலில் கணித ஆசிரியராக வந்தார், பின்பு கணினி ஆசிரியராகவும் மாறினார். எம் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல தோழனானார், உடன் பணிபுரிவோருக்கு மூத்த சகோதரரானார். எம் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல தோழனானார், உடன் பணிபுரிவோருக்கு மூத்த சகோதரரானார். கோவிலில் தேடுவோம் இறைவனின் அன்பு, இவரின் கோபத்திலும் உண்டு கோடி அன்பு. கோவிலில் தேடுவோம் இறைவனின் அன்பு, இவரின் கோபத்திலும் உண்டு கோடி அன்பு. எம் பள்ளி மாணவர்களின் மனதில் கட்டணமில்லா மருத்துவரானாரே. எம் பள்ளி மாணவர்களின் மனதில் கட்டணமில்லா மருத்துவரானாரே. ஒரு அருமையான நிகழ்வினை உங்களுடன் பகிர்கிறேன் இப்போது. மாணவனின் பெயர் நினைவுக்கு வரவில்லை. மாற்றுத்திறனாளி மாணவர், பேசுவதில் சற்றே தடை. கணித ஆசிரியர் மாணவனை கவனித்தார். உணவு இடைவேளையில் மாணவரை அருகில் அமரச் செய்வார். மாணவருடன் பேசிக்கொண்டே இருப்பார். முயற்சியில் விளைந்தது பேசுவதில் சற்றே மாற்றம். முயற்சியில் விளைந்தது பேசுவதில் சற்றே மாற்றம். மாணவனின் பெற்றோரும் அகமகிழ்ந்தனர்.
அடுத்ததாக தலைமை பதவி அவரின் வசப்படவில்லை. ஆனால் என்ன, பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைமை பண்புடன் நடந்து கொண்டார். பள்ளி ஆசிரியர்களுக்கும் தலைமை பண்புடன் நடந்து கொண்டார். பள்ளி விழாக்களில் அனைவரின் கண்கள் தேடும் கணக்கு ஆசிரியரே. பள்ளி விழாக்களில் அனைவரின் கண்கள் தேடும் கணக்கு ஆசிரியரே. பள்ளி விழாக்களில் கணக்கு ஆசிரியர் வழிநடத்தினால் எங்கள் அனைவரின் மனதிலும் அச்சமில்லையே. பள்ளி விழாக்களில் கணக்கு ஆசிரியர் வழிநடத்தினால் எங்கள் அனைவரின் மனதிலும் அச்சமில்லையே. சில மாணவர்களுக்கு அவர் வேப்பங்காயாக கசந்தாலும் அம்மாணவர்கள் வாழ்க்கை செழிக்கவே அந்த கண்டிப்பும் கோபமும் இருக்குமே. சில மாணவர்களுக்கு அவர் வேப்பங்காயாக கசந்தாலும் அம்மாணவர்கள் வாழ்க்கை செழிக்கவே அந்த கண்டிப்பும் கோபமும் இருக்குமே. மாதம் ஒரு நாள் அரசு அறிவித்ததே குழந்தைகள் திரைப்படம். மாதம் ஒரு நாள் அரசு அறிவித்ததே குழந்தைகள் திரைப்படம். எம் பள்ளியிலும் அதன் மீது கவனம் உண்டே. எம் பள்ளி கணித ஆசிரியர் கவனித்து மாணவ மாணவர்களின் மகிழ்ச்சியுற சிறார் திரைப்படம் சிறப்புடன் ஒளிபரப்புவாரே. சொல்லலாம், இது என்ன கடினமா என. கணினியில் தேடுதல், திரையிடக்கூடிய முறையில் மாற்றுதல், வேற்று மொழியை தமிழ் மொழிக்கு மாற்றுதல், அறத்தினை காட்டும் பகுதிகளை அடையாளம் காட்டுதல். அப்பா, சிறார் திரைப்படம் சிந்திக்க வைத்து செய்தாரே. பள்ளி திறம் சிறிதும் குறையாமல் இருக்கவே பக்குவமாய் அனைவருக்கும் வழிகாட்டுவாரே. பள்ளித்தரம் சிறிதும் குறையாமல் இருக்கவே பக்குவமாய் அனைவருக்கும் வழிகாட்டுவாரே. பணி நிறைவு, இதுவும் ஒரு நற்பேறு. மனதிற்கு கொடுப்போம் தொடர்ந்து இறை வழிபாட்டிலே. பணி நிறைவு, இதுவும் ஒரு நற்பேறு. மனதிற்கு கொடுப்போம் தொடர்ந்து இறை வழிபாட்டிலே. தோட்டத்தில் மலர்களின் வாசனை மலர்களை அடையாளம் காட்டும். எங்கள் பள்ளிக்கு அடையாளமாக கணித ஆசிரியர் தொடர்ந்து விளங்குவாரே. தோட்டத்தில் மலர்களின் வாசனை மலர்களை அடையாளம் காட்டும். எங்கள் பள்ளிக்கு அடையாளமாக கணித ஆசிரியர் தொடர்ந்து விளங்குவாரே. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கவே. பணி நிறைவினால் தூரமானாலும் அறிதிறன் கைபேசியினால் பள்ளியுடன் தொடர்ந்து பயணிக்க வேண்டுகிறேனே. பணி நிறைவினால் தூரமானாலும் அறிதிறன் கைபேசியினால் பள்ளியுடன் தொடர்ந்து பயணிக்க வேண்டுகிறேனே. எம் பள்ளி ஆசிரியரை பாராட்டி சொன்னவையெல்லாம் உண்மையே. எம் பள்ளி ஆசிரியரை பாராட்டி சொன்னவையெல்லாம் உண்மையே. மிகைப்படுத்துதல் எல்லாம் கடுகளவு இல்லையே. மிகைப்படுத்துதல் எல்லாம் கடுகளவு இல்லையே. நான் வாசித்த வசனக்கவிதை ஆசிரியருக்கு வாழ்த்துக்களாக பொழியட்டும். நான் வாசித்த வசனக்கவிதை ஆசிரியருக்கு வாழ்த்துக்களாக பொழியட்டும். வாழ்க 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 வளமுடன். நான் ஒரு 3 மாதம் முன்னே இந்த பள்ளியில் வந்தேன். அடுத்த ஒரு 3 மாதத்துக்கெல்லாம் நம்ம கணித ஆசிரியர் பணிக்கு வந்தார். முதல்ல அவர் கூட பேசுறதுக்கு கொஞ்சம், ஏன்னா நான் ஆண்களோட அவ்வளோவா நான் பேசவே மாட்டேன், ஒரு அச்சம்தான். ஆனால் பேச ஆரம்பித்த உடனே அவர் என்னை ஒரு வார்த்தை கூட மரியாதை குறைவாக பேசினது இல்லை, கேலி செய்தது இல்லை. எந்த வித, அதாவது உடன் பிறந்த சகோதரியை விட மிகவும் கவனமாக என்னை பார்த்து கொண்டார். அந்த அளவுக்கு அந்த சகோதரியுடைய பாசத்தை அவரிடம் நான் அறிந்தேன். பணி நிறைவு என்பது எல்லாருக்கும் வர வேண்டியது. அவரை ஜூன் மாதத்துலேருந்து அந்த பள்ளி நாங்கள் தேடுவோம். அதுக்கு அடுத்தது கணினி தேடும். கணினி தேடும். இங்கே என்னுடைய கணித ஆசிரியர் அவர் இல்லாமல் இந்த இருக்கை வேறு யாரோ உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு அந்த கணினி சொல்ல போகிறது. அதற்கு நாமெல்லாம் பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும். கணித ஆசிரியருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக வாழ வேண்டும். உடல் ஆரோக்கியத்தோடு மன மகிழ்ச்சியோடு இனி இறை அருள் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துக்கிறேன். வாழ்க வாழ்க வளமுடன். அடுத்ததாக திருமதி அமுதவள்ளி உணர்ச்சி பொங்கி பேசுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. தமிழம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க சொன்னாங்க இப்போ தான் என்னது அஞ்சாமையா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை எங்களது உடமையடா அப்படின்னு சொல்கிற கணிதாசிரியருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுங்க. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும்
எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பள்ளி கணித ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு சிறிய வாழ்த்துரை. அன்பெனும் நீரை பாய்ச்சி அறியாமை என்னும் கலைகளை போக்கி மாணவர்களை பெரும் அறிவாளர்களாக்கி எம் பள்ளியில் அறப்பயிர் வளர்த்த கணித மேதைக்கு வாழ்த்துரை வழங்குகிறேன். ஏணியாய் தோணியாய் ஆக்கம் சேர்த்தார், அகன்ற அன்பில் ஆகாயமாய் விளங்கினார், அனைவரையும் அரவணைக்கும் அரும் புனலானார், மாணவர்கள் உயர நித்தமும் பாடுபட்டவர், ஈடு இணையில்லா தியாகி, ஆசையும் அவசரமும் படாதவர் இவர், ஓசையின்றி பிறருக்கு உதவும் இயல்புடையவர், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த பண்பினை உலகிற்கு உணர்த்தி நிற்கும் உத்தமர், பொறுமையில் பூமியாய் பொதுவுடைமை போற்றுவதில் புதுக்காற்றாய் விளங்கியவர் எங்கள் கணித மேதை. சாதனைகளையும் சோதனைகளையும் கடந்து மாணவர்களே சகலமும் என சிந்தித்து உழைத்த உத்தமர். முயற்சியின் முகவரி சகோதரர் ஸ்டான்லி குணசேகரன் அவர்கள். விடாமுயற்சியும் விடாத பயிற்சியும் இவரது சூத்திரம். சாதிக்க பிறந்த உங்களை இனி சோதிக்க யாரும் இல்லை. வானில் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் எப்போதும் சுடர்விட்டு எரியும் சூரியனாய் உங்களின் வாழ்வு பிரகாசமாய் அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. மேலும் இவருடன் பணியாற்றிய நேரத்தில் ஒரு சில நிகழ்வுகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் அவர் பள்ளியில் பணியாற்றியவர், அவருடைய குணநலன்கள் எல்லாத்தையும் பற்றி பேசினார். ஆனால் இவர் எனக்கு மட்டும் நண்பர் கிடையாது, என் குடும்ப நண்பர். என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். ஆனால் என் பையனும் சரி என் வீட்டுக்காரும் சரி, எது ஒன்று சின்ன ஒரு தலைவலியோ ஒரு ஏதோ மேக்ஸ் சார்கிட்ட கேள, மேக்ஸ் சாருக்கு ஃபோன் போட்டு கேள, இப்படி ஓயாமல் சொல்வார். அது ஏன்னா என் பையனுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவன் பொழைச்சி வருவானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தோம். ஆனால் என் கூட பணியாற்றிய அத்தனை ஆசிரியர்களும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்ததன் மூலமாக என் பையன் திரும்பி எனக்கு கிடச்சிட்டான். அதில் கணித ஆசிரியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு உண்டு. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு வந்த பிறகு, மேம் பையன் எப்படி இருக்கிறான், என்னெல்லாம் கொடுக்குறீங்க, 10 மணிக்கு இந்த ஜூஸ் கொடுங்க, 12 மணிக்கு இந்த சாலட் கொடுங்க, 1 மணிக்கு இந்த சாப்பாடு கொடுங்க, அதை எப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னை கூப்பிட்டு சொல்லுவார். சொல்லிவிட்டு அதை அப்படியே விட மாட்டார். மறுநாள் நான் வந்த பிறகு எப்படி செஞ்சீங்க அதை சொல்லுங்கள் எனக்கு, முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்களா அப்படின்னு என்னை ரொம்ப உரிமையோடு இது பண்ணி கேட்பார். அந்தளவுக்கு என் குடும்பத்து மேலேயும் அவர் ரொம்ப அக்கறை எடுத்து என் பையன் மீண்டு வர்றதுக்கு ரொம்பவும் அவர் பாடுபட்டார். இன்றைக்கி என் பையனும் எங்கள் வீட்டுக்காரும் வரணும் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அவரால் வர முடியலை. இனி நான் எப்படி இந்த கணித ஆசிரியை விட்டு பிரிந்து இந்த பள்ளிக்கு வரப்போகிறேன்னு எனக்கு தெரியலை. அடுத்ததாக திருமதி லோவிசால் அவர்கள். பதினாறு ஆண்டுகள் மிக சிறப்பாக பணி செய்து இந்த மாத இறுதியில் பணி நிறைவு செய்ய இருக்கும் இந்த விழா கதாநாயகன் எங்கள் பள்ளி கணித ஆசிரியர் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அதிகாரிகள், குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கூற்று உண்டு, பணங்களை சம்பாதிக்கலாம், மனித மனங்களை சம்பாதிக்க முடியாது என்பது. ஆனால் அதையும் தாண்டி எங்கள் கணித ஆசிரியர் அவர்கள் பல மனங்களை சம்பாதித்து வைத்துள்ளார்கள். காரணம், இப்பொழுது அவர்களோடு பணிபுரிந்தவர்கள் மட்டுமல்லாது ஏற்கனவே பணிபுரிந்து கடந்து சென்றவர்களும் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பிப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. கவிதை எழுத சொன்னால் எழுதி விடுவேன், ஓவியம் வரைய சொன்னால் வரைந்து விடுவேன், வானவில்லை வளைக்க சொன்னால் வளைத்து விடுவேன். ஆனால்
பணி நிறைவு வாழ்த்து சொல்ல சொன்னால் என்னிடம் வார்த்தை இல்லை. எனினும் எங்கள் பள்ளியின் மேத்ஸ் சாரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியவில்லை. நான் திருப்பாலைவனம் பள்ளியிலிருந்து 2016 மாறுதலாகி எங்கள் பள்ளியில் ஜாயின் பண்ணும்போது எங்களுடைய தலைமை ஆசிரியர் மட்டுமே தெரியும். ஆனால் எங்களுடைய கணித ஆசிரியர் அவர்கள் மிகவும் தெரிந்தவர் போல ஒரு அன்பாக பேசக்கூடியவர். அவர் வயதில் மூத்தவராக இருந்தாலும் எங்களிடம் மிகவும் மரியாதையோடையே பழகக்கூடியவர். அவர் ஆஃபீஸ் ரூமுக்கு ஏதாவது ஒரு வேலையாக வந்தால் அந்த இடமே மிகவும் கலகலப்பாக இருக்கும். அடுத்து காலையில் நாங்கள் போகிறதுக்கு முன்னதாகவே சீக்கிரமாக வந்து விடக்கூடியவர். மிகவும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர். எப்பொழுதும் இளமை போலவே காணப்படுவார். அவருடைய முகத்தில் சோர்வு என்பதை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆசிரியர் பணி அறப்பணி மட்டுமல்ல, அறிவு பணி மட்டுமல்ல, அறிவூட்டும் பணி, ஆத்மாந்த பணி, இத்தகைய பணிகளையும் தாண்டி அவர் மருத்துவ பணி, கணினி பணி, அனைத்து பணிகளையும் செய்யக்கூடியவராக என்னுடைய கணித ஆசிரியர் செயல்பட்டார். எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் அவர் இருந்தால் தான் மிகவும் சிறப்பாக இருக்கும். சீக்கிரமாகவே வந்து எங்களுக்கு முன்னதாகவே வந்து அந்த ஆம்பிளிஃபயர்லேருந்து மைக்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒருவராக செயல்படுவார். ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட்னா மிகவும் நல்லா பிளான் பண்ணி செய்யக்கூடிய எங்களுடைய கணித ஆசிரியர் அங்கேயும் செயல்படுவார். அதே நேரத்தில் உடனே ஃபோட்டோ எடுக்கிறதுலையும் சரி, எதையுமே இது நம்முடைய வேலை தானே இருக்க மாட்டார். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடியவர். யாரையும் மறைத்து பேச மாட்டார். நேரடியாக பேசுவார். மிகவும் ஜாலியாகவும் பேசக்கூடியவர். எங்கள் பள்ளியில் அவர் ஒரு ஃபேமிலி போல தான் எல்லோரோடையும் பழகக்கூடியவர். மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் மட்டுமல்ல, அநேக டிசிப்ளின்களை பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒருவர். பண விஷயத்தில் கணக்கு பார்க்காம என்ன செய்வார், பிள்ளைங்களுக்குனாலும் சரி யாருக்குனாலும் நல்லா உதவி செய்யக்கூடியவர். ஸ்கூலில் கரண்ட்டு போயிட்டுனா உடனே மேக்ஸ் சார் தான் தேடுவோம். ஒரு டேப் கனெக்ஷன் கட் ஆகிட்டுனா மேக்ஸ் சார் தான் தேடுவோம். பிளம்பராக, எலக்ட்ரிஷியனாக எல்லா விதத்திலும் இறங்கி செயல்படக்கூடியவர். யாரையும் எதிர்பார்க்க மாட்டார். அவரே இறங்கி என்ன செய்வார், செயல்படுவார். நான் பார்த்த நாள் முதல் இன்று வரை அவர் ஒரு இளம் வாலிபனாக தான் இருப்பதாக எங்களுக்கு தெரிகிறது. சிஎல் எடுக்கவே மாட்டார். லீவை கணக்கு பார்க்கவே மாட்டார். நிறைய லீவு எப்பொழுது எல்லா வருஷமும் அவருக்கு வேஸ்ட்டாக தான் போவோம். என்னுடைய 4ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த இப்பொழுது போன வாரத்தில் பார்க்கும்போது மேக்ஸ் சார் போகிறது தெரிஞ்ச உடனே என்கிட்ட வந்து கேட்டாங்க, மிஸ் மேக்ஸ் சார் போகிறாங்களா, எங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்க வரமாட்டாங்களான்னு சொல்லி என்கிட்ட வந்து எல்லா பிள்ளைங்களும் அழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இந்த பிள்ளைகளுடைய மனதில் பாடம் எடுக்காமல் இவ்வளோக்குள்ள இடம் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்தது. கேட்கும்போது சார் எங்கிட்ட அன்பாக பேசுவாங்க, காமெடியாக பேசுவாங்க. ஒரு நாளாவது எங்களுக்கு வந்து லெசன் எடுக்க சொல்லுங்களாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க ஏக்கத்தோடு கேட்டது மிகவும் மனதுக்கு கடினமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சாரை நாங்கள் வந்து பணி நிறைவு பெற்று செல்வது மிகவும் எங்களுக்கு ஒரு கடினமாக இருந்தாலும், ஆனால் அரசு அவர்களுக்கு என்ன செய்கிறதுனா ஓய்வளிக்கிறது. ஆனாலும் சார் இன்று போல எப்பொழுதும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல ஆண்டு சீரும் சிறப்புமாக வாழ்க என வாழ்த்தி கூறி விடைபெறுகிறேன். ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் சார். தேங்க்யூ சார். பணி நிறைவு பெற்ற ஆசிரியருக்கு அவருடைய பள்ளியின் உதவி ஆசிரியர் அவர்கள் வாழ்த்து மடலை அளிக்கிறார்கள். படிக்கிறீங்களா? படித்து சொல்கிறீங்களா? படிங்க. அதாவது என் மகனின் ஒரு சிறிய பரிசு கணித ஆசிரியருக்கு. அது படிங்க. வாழ்த்து படிச்சிட்டிங்களா? ஓகே. டீச்சர் எச்எம் வேறு யாராவது இருக்காங்களா உங்கள் ஸ்கூல்லேருந்து?
வாங்க பேகம் பேகம் ரிஷிதா பேகம் பேசிட்டோம். ஓகே ஓகே, அவங்களும் தான். வாங்க ரிஷிதா பேகம். பணி நிறைவு பெற்ற ஆசிரியரை பாராட்டி பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும். தமிழே நீயே என் இயக்கம். தாய் நீ துணை என் வழிக்கும் நடைக்கும். அமிழ்தே நீ தரும் இன்பம். அடியேன் வாழ்விலே வேறெங்கே கிடைக்கும். தமிழ்தாயை வணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், உயர்கல்வி அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் வணங்கி எங்கள் பள்ளியின் கணித ஆசிரியரை பற்றி ஒரு சிறு கவிதையை சொல்ல விரும்புகிறேன். எங்கள் பள்ளியின் கணித ஆசிரியர். மாணவர்களுக்கு அவர் கற்கண்டு தோழர். மாணவர்களுக்கு அவர் கற்கண்டு தோழர். தலைமை ஆசிரியருக்கு அவர் ஊன்றுகோல். தலைமை ஆசிரியருக்கு அவர் ஊன்றுகோல். சக ஆசிரியர்களுக்கு அவர் அன்பு சகோதரர். சக ஆசிரியர்களுக்கு அவர் அன்பு சகோதரர். பெற்றோர்களுக்கு அவர் உற்ற கருத்தாளர். பெற்றோர்களுக்கு அவர் உற்ற கருத்தாளர். பள்ளி மேலாண்மை குழுவிற்கு அவர் நெறியாளர். பள்ளி மேலாண்மை குழுவிற்கு அவர் நெறியாளர். ஊர் பொதுமக்களுக்கு அவர் நல் வழிகாட்டி. ஊர் பொதுமக்களுக்கு அவர் நல் வழிகாட்டி. நெடுந்தொலைவு பயணமாயினும் பள்ளிக்கு முதலில் வருபவர் இறுதியில் செல்பவர். நெடுந்தொலைவு பயணமாயினும் பள்ளிக்கு முதலில் வருபவர் இறுதியில் செல்பவர். பயணக்களைப்பு சற்றுமின்றி பள்ளியில் சுற்றும் சுறுசுறுப்பு தேனி. பயணக்களைப்பு சற்றுமின்றி பள்ளியில் சுற்றும் சுறுசுறுப்பு தேனி. கற்பித்தல் பணி, அலுவலக பணி, பள்ளிப்பணி, தொழில்நுட்ப பணி, மக்கள் பணி, பொதுப்பணி என அனைத்திலும் அவர் அர்ப்பணிப்பாளர். மாணவர்களுக்கும் சகாக்களுக்கும் பிணி நீக்கும் முதல் உதவி மருத்துவர். மாணவர்களுக்கும் சகாக்களுக்கும் பிணி நீக்கும் முதல் உதவி மருத்துவர். வளரிளம் மாணவ செல்வங்களை கண்டித்து காக்கும் காவலர். வளரிளம் மாணவ செல்வங்களை கண்டித்து காக்கும் காவலர். சண்டை சச்சரவுகள், இணக்கமில்லா பிணக்குகளில் தீர்ப்பு வழங்கிடும் நீதிபதி. சண்டை சச்சரவுகள், இணக்கமில்லா பிணக்குகளில் தீர்ப்பு வழங்கிடும் நீதிபதி. கணிதத்தில் மட்டுமின்றி மனிதத்திலும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற உளவியலாளர். நகைச்சுவை அமுதூட்டி எங்கள் அனைவருக்கும் சிரிப்பை உணவாக்கிய பல்துறை வித்தகர். நகைச்சுவை அமுதூட்டி எங்கள் அனைவருக்கும் சிரிப்பை உணவாக்கிய பல்துறை வித்தகர். வழிபாட்டு கூட்டம் முதல் ஆண்டு விழா வரை அனைத்து நிகழ்வுகளிலும் ஒளி அமைப்பாளர். ஏழை குழந்தைகளுக்கு வாரி வழங்குவதில் கணக்கிட விரும்பாத கணித ஆசான். ஏழை குழந்தைகளுக்கு வாரி வழங்குவதில் கணக்கிட விரும்பா கணித ஆசான். கணக்கு என்றாலே கடினம், கண்டிப்பு என்ற சூழலை மாற்றிய கலகலப்பு கல்வியாளர். கற்பித்தல் முதல் பிற பணிகள் வரை அனைத்திலும் துருதுருவென துள்ளல் நடையிடும் அவர் எங்களில் மூத்தவர். நேரம் காலம் பார்க்காமல் நேர்த்தியாக அயராது உழைத்திடும் 60 வயது இளைஞர். நேரம் காலம் பார்க்காமல் நேர்த்தியாக அயராது உழைத்திடும் 60 வயது இளைஞர். பெயரால் மட்டுமின்றி தன் செயல்களாலும் குணவாளர். குணத்தை மட்டுமின்றி எங்கள் மனத்தையும் சேமித்து கொண்ட சகலகலா நிறைஞர். எங்கள் பள்ளி குடும்பத்தின் மூத்த தமையனின் பணி நிறைவினை
சீர்சிறக்க போற்ற சொற்கள் போதவில்லை. ஆயினும் அவர் பிரிவினை ஏற்க மனமில்லை. ஓய்வு காலம் என்பது மீண்டும் ஒரு குழந்தை பருவம். ஓய்வறியா பூமியாக இதுவரை சுற்றிய நீங்கள் சற்றே இளைப்பாறி உடல் நலம் பேணி அன்பான மனைவி மகளுடன் அளவலாவி உற்றார் உறவினர் சுற்றம் சூழ உங்களுக்காகவும் நீங்கள் வாழ்ந்திட இறைவன் கொடுத்த ஓய்வு பரிசினை பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். உங்கள் வழியில் நாங்கள் எங்கள் பணியினை தொடர ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இன்னும் நெடுநேரம் கவி பேச ஆசைதான். காலம் கருதி கவியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். நாங்கள் அறிந்தது ஒரு முகம் ஸ்டான்லி குணசேகர். மேடம் எத்தனை முகங்கள் அவருக்கு, அத்தனையும் வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். வெகு சிறப்பு, தேங்க்யூ. அடுத்தது உங்கள் பள்ளியில் வேறு யாராவது இருக்காங்களா? ஹெச்எம் வாங்க, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள். வாங்க, இறுதியாக பேசுறதுக்கு உங்கள் ஆத்துக்கார் இருக்கார். வாங்க 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 வாங்க. நாங்கள் 2 பேரும் முடிச்சதுக்கப்புறம் நன்றி சொல்லுவீங்களா? அவரை வாழ்த்தி சொல்லுங்கள். சரி, ஓகே ஓகே ஓகே, கம்பல் பண்ணலை. அடுத்ததாக நமது வட்டாரத்தின் ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கு பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அடுத்தது மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் என் அன்பு தம்பியுமான ஜெயராஜ் அவர்களுக்கு பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் அவர்கள். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு பணி நிறைவு பெற்ற ஆசிரியரை பாராட்டி அவரோடு இணைந்து ஒரே பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் இருதயராஜ் அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். நான் இந்த பக்கத்தில் வந்துக்கிறேன், தெரிய மாட்டேதுன்றாங்க நிறைய பேர் அங்கே நின்றாங்க. Respected dignitaries on the dais, my dear beloved retiring teacher Mr. Stanley Gunasekharan, members of the teaching fraternity, friends, relatives, sir, a pleasant, a warm good morning to you. Morning or afternoon? Terla. Time மாறிடுச்சா? Afternoon. Okay. இப்போ சார் ரிட்டையர்ட் ஆகிறாருன்றது எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்கள் ஸ்கூலில் மைனாரிட்டி, நானும் அவரும் தான், 2 பேர் தான். அவர் போயிட்டாருனாக்க நான் யாரை பார்க்குறது, என்ன எப்படி வேலை செய்ய போகிறேன் எனக்கு தெரியல. சார் பயங்கரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். நான் அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டேன். எது எடுத்தாலும் அவர் சுறுசுறுப்பு ஒன்று இருக்கும். எ மேன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் சொல்லுவாங்க. நம்மளை ஆங்கில நாடக ஆசிரியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், சம் ஆர் born great, some achieve greatness, to some greatness is thrust upon அப்படின்வாங்க. சார் எதை அச்சீவ் பண்ணியிருக்கார்? கிரேட்னஸ் அச்சீவ் பண்ணியிருக்கார். எப்படி? எல்லா டீச்சரும் சொன்னாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது பங்க்சுவாலிட்டி ரொம்ப பிடிச்சது. 16 வருஷம் 70 கிலோமீட்டர் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் ஒரு 70 கிலோமீட்டர். நம்ம ஒரு வருஷத்துக்கு 210 நாள் ஒர்க் பண்ணுறோம். அந்த நாட்களில் இவர் கரெக்டாக எத்தனை மணிக்கு வீட்டில் எந்திரிக்கிறாருன்னே தெரிய மாட்டேது. சூலூர்பேட்டை ட்ரெயினை பிடிச்சிருவார். 7:30 சூலூர்பேட்டை ட்ரெயின் பிடிச்சிட்டு எங்களுக்கு சீட்டு பிடிச்சி வச்சுருவார். அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், சார் சூலூர்பேட்டை ஏறிட்டேன், இங்கே ஷெட்டில் நிற்கிது, சார் இங்கே வந்துட்டீங்களா? உடனே நாங்கள் ஏறி வருவோம். அவர் இருந்தார்னாலே கலகலப்பாக இருக்கும். எதுனாச்சும் ஒரு விஷயம் பேசிட்டே வருவார். காலையிலேயே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பறவையை பற்றி பேசுவார், திடீர்னு அந்த செடியை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னுவார். நமக்கு தெரிலனா கூட தலையாட்டுவோம். தலையாட்டின உடனே என்ன செடின்னு கேட்பார்.
அதான் சார் அப்படின்னாக்க என்ன அதான், அப்புறம் அவர் விளக்கம் கொடுப்பார். அவர்கிட்ட சில விஷயம் நம்ம கேட்குறப்ப அவருக்கு தெரியலனாக்க விட மாட்டார். அவர் கூகுளில் போய் நோண்டி அது என்ன ஏதுன்னு எல்லாம் எடுத்து சொல்லுவார். அதனாலேயே சில நண்பர்கள் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. சொல்லாமா சார்? கூகுள் குணா அவர் பேர், கூகுள் குணா. சரி, அடுத்ததாக பள்ளிக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு 8:40 8:50 வந்துடுவார். என்றைக்குனாச்சும் ஒரு நாள் தான் அது ட்ரெயின் லேட் ஆனாச்சுன்னா தான் தாமதமாகும். பொதுவாக அவர் சீக்கிரம் வந்துடுவார். லீவ் எடுக்கிறது அவருக்கு பிடிக்காது. பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னா நாளைக்கு எப்படி சார் வருவீங்கன்னு கேட்பேன். சொல்கிறேன் அப்படின்வார். ட்ரெயினில் வரீங்களா இல்லை வண்டியில் வரீங்களான்னு கேட்பேன். சொல்கிறேன்னுவார். அவர் சொல்லி முடிக்கங்களோ நம்ம ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா இவர் முன்னாடி அங்கே இருப்பார். இவர் அங்கே வந்து ஆடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இல்லை பசங்களை வச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு அது நிகழ்ச்சி தொகுப்பில் இந்த நிகழ்ச்சியை வந்து பண்ணி முடிக்கிற வரையில் அவருடைய வேலை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இஸ் எ கம்ப்யூட்டர் விசார்ட். கணினியை வந்து நம்ம எப்பொழுதுமே அந்த CPU வந்து இப்படி நேராக இருக்கிறதான் பார்த்துருப்போம். நேராக இருக்கிறது சில படுத்துருக்கும். என்ன சார் படுத்துருக்குன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு உடம்பு சரி, இப்படி படுக்க வச்சுட்டு கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது 3வது சொல்லணுனாக்க உடலுக்கும் மருந்து கொடுப்பார், மனதுக்கும் மருந்து கொடுப்பார். அடிபட்டு வரவங்களுக்கு உடல் காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பார். அதே சமயத்தில் நொந்து நூடுல்ஸ் ஆகி சில பேர் பேசும் பொழுது அவங்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு என்ன ஆறுதல் கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். அவர் பசங்க கேட்பாங்கிட்ட, சார் இவர் நிறைய மருந்துலாம் வச்சுருக்காரு சார் அப்படின்னு கேட்பாங்க. இவர் பேரில் இவர் தாண்டா வச்சுருக்காரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அங்கே நீ போகிறதுனா சார்கிட்ட ஒரு சீட்டு வாங்கிட்டு போ, உன்னை அட்மிட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படியா சார்னு கேட்பான் சில பேர். அந்தளவு நம்ம பசங்க வந்து சாரை வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சுருக்கிறாங்க. கிளாஸில் பசங்க கூட வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணால் கோவப்பட்டால் உடனே நமக்கு சரியாகாது. சார் எப்படி தான் அதை மாற்றுறாருன்னே தெரியாது. நானே பல தடவை கேட்டுக்கிறேன், சார் நீங்கள் பயங்கர கோவப்படுற மாதிரி கோவப்படுறீங்க, எப்படி சார் வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப், எப்படி மாற்ற முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் ஈவினிங் ஆகிடுச்சுனாக்க ஸ்கூல்லேருந்து அவர் 4:30 மணிக்கு தான் கிளம்புவார். நான் கூட என்னடா 4:10 முடிஞ்சு போச்சு மனுஷன் கிளம்புவாரான்னு கேட்டாங்க. என்ன அவசரம், அதே வீடு, வேண்டாம் அடுத்தது வேண்டாம்ல, சரி அது சென்சார் பண்ணியாச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு இருக்க சொல்லிவிட்டு 4:32 கிளம்பி இங்கே வந்துட்டாருன்னா நேராக பேக்கை வச்சுட்டு எங்கே போவார், அந்த இடத்துல இந்த காஃபிலாம் வைப்பாங்க தெரியுங்களா, அங்கே போய் 2 குழம்பி அப்படின்வார், இல்லை 3 குழம்பின்வார் காஃபி. நம்ம பாக்கையில் கையை வைக்க விட மாட்டார், அப்படியே தடுத்துருவார். அவர் தான் வாங்கி தரணும். அந்த மாதிரி ஒரு இது. அவர் லீவ் எடுக்கிறாருனாக்க அதுக்கு முன்னாடியே என்கிட்ட கொடுத்துருவார். நாளைக்கு பிள்ளைங்களாம் சாயங்காலம் ரொம்ப பசியோடு வருவாங்க, அவங்களுக்கு இது நாளைக்கு கொடுங்க. அதாவது ட்ரெயினில் போகும்பொழுது வர ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுத்து வச்சுருவார் என்கிட்ட, நாளைக்கு இந்த பிஸ்கட்டை கொடுங்க. சரி சமமாக எல்லாத்துக்கும் கொடுப்பார் பிஸ்கட்ஸ்லாம். ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுக்கறதுனா கூட நம்மலாம் அப்படி கட் பண்ணி கொடுத்துருவோம் இல்லையா, அவர் அப்படி பண்ண மாட்டார். அந்த தோலெல்லாம் அழகாக அப்படியே சீவி ஒவ்வொன்றதாக கட் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னுவார். நம்ம சில சமயத்தில் நினைப்போம், நல்லா இல்லைன்னு சொன்னால் இன்னொன்று கொடுப்பாரோ அப்படின்னு நினைப்போம். அப்புறம் இல்லை இவரை ஒழுங்காக கொடுக்குறவரை இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட உடனே நல்லா இருக்குது சார், அப்போ இன்னொன்று கொடுப்பார், நாங்க இன்னொன்று சாப்பிடுங்க. எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு தான் கடைசியாக சாப்பிடுவார். ஒரு இந்த மாதிரி மனிதர்களை பார்ப்பது வந்து ரொம்ப கடினம். ஒரு நல்ல ஆசிரியர் இவர் ரிட்டையர் ஆகி போகிறாருன்ற கேள்விப்பட்டாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இருக்குது, காலத்தோடைய கட்டாயம், நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். இதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்தது அவங்க குடும்பம் தான் நினைக்கிறேன். அவங்க மனைவி பொண்ணு எல்லாம் வந்து சாருக்கு உறுதுணையாக இருந்து இவ்வளோ தூரம் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். கடவுள்கிட்ட சாருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும், குடும்பத்தோடைய ஓய்வு நேரத்தை அதிக நேரமாக செலவிடணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்களே சார் அவங்க கிச்சன் சொல்லுவாங்க. என்னது அப்படியா, எங்கே சார் கூடுங்க முன்னாடி 2 வார்த்தை தான் பேசுகிறேன். சார் என்ன சொன்னார் சொல்லல
சார் அவர் பேச வச்சது காரணமே அவரோட உண்மையை மொத்தத்தையும் இங்கே ஸ்டேஜில் சொல்லணும்ல. அதுக்கு தான் நல்ல கருத்துக்கள், எனக்கு தெரியாத கருத்துக்களாக ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அருமையான வாழ்த்துரை. நன்றி சார். திரு வசந்தன் கோ அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர் முன்னால் வரும்படி அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு அவரே என்ன சார்? எல்லாருக்கும் மதிய வணக்கம். நான் வசந்தன் குழந்தை வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோன்னா புது ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்காக இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். இந்த டைமில் சாருக்காக பேசுறது கிடைச்சது பெரிய விஷயம் எனக்கு. ஒரு ஆசிரியர் என்பவர் இப்போ நானே ஒரு ஆசிரியரால் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இந்த அளவு பேசுகிற இடத்துக்கு கிடச்சிருக்கு. ஒரு ஆசிரியர் பணின்றது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா பசங்கன்னு இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நிறைய பேர் இருப்பாங்க, பல விதமாக இருப்பாங்க. நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருப்பீங்க. அதனுடைய கஷ்டம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பல தலைமுறை சிறந்த மாணவர்களை உருவாக்குறது இந்த ஆசிரியர்களை மட்டும்தான் முடியுன்றது. ஸோ என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களால் நிறைய பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க எங்களா மாதிரிலாம். ஸோ உங்கள் பணி சிறப்பாக அமைய நிறைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் நிறுவனம் சார்பாகவும் என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் என்ன தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன் நிறுவனத்தின் சார்பாக. வசந்தன்கோ சார்பாக வாழ்த்திய அவருக்கு நன்றி. நான் பேச நினைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தது எல்லாத்தையும் எங்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லி முடிச்சிட்டாங்க. அதையே தான் நான் திரும்பி என்ன செய்யணும், சொல்லணும். ஏன்னா நான் தான் அதை சொல்லியிருக்கணும், தலைமை ஆசிரியர் தான். ஆனால் மீதி எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க, அதை சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி காலையில் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு வரவர் யாருன்னா அவரும் இருதயராஜ் அவர்கள் தான். 2 பேரும் ஸ்கூலில் ஹெச்எம் தான் செய்யணும், டீச்சர் தான் செய்யணும்னு என்ன செய்ய மாட்டாங்க, எந்த வேலையுமே அவங்க ஒதுக்க மாட்டாங்க. 2 பேருமே அவங்கவுங்க பள்ளி தான் முன்னேறணும், பள்ளி முயற்சிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க 2 பேருமே. அந்த 2 பேருமே ஈவினிங்கும் என்ன செய்வாங்க, லேட்டாக தான் போவாங்க. டீச்சர்ஸ் சொன்ன மாதிரி அவர் கடமை தவறாதவர், பள்ளியில் விடுப்பு எடுக்காதவர். ஒவ்வொரு வருடமும் அவருடைய விடுப்பு கணக்கில் ஆர்ஹெச்சாக இருக்கட்டும், சிஎலாக இருக்கட்டும் மீதியாகத்தான் இருக்கும். மருத்துவர் சொன்னாங்க, பிள்ளைங்க எந்த கிளாஸில் அடிபட்டாலும் 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸில் வரை யார் அடிபட்டாலும் உடனடியாக மருத்துவர் பணி செய்கிறது அவர் தான். பிள்ளைங்க மேக்ஸ் சார் எங்கே எங்களுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான அனைத்தையும் என்ன வாங்கி வச்சுருப்பார். வயிறு வரியாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அதுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி ஃபுல்லாக என்ன செஞ்சுருப்பார், மாத்திரை வச்சுருப்பார், அவர் கொடுத்துருவார். ஜூன் மாதத்துலேருந்து இந்த பணியை யார் செய்கிறதுன்னு தான் எங்களுக்கும் ஒரு வருத்தம். ஒரு சிறிய கவிதையை சொல்ல முயற்சிக்கிறேன். அன்பின் அன்னையானவர், பேச்சில் நெல்மணி போன்றவர், காலம் தவறாமையின் தலைமகன், இரக்கத்தின் ஈர நெஞ்சுடையவர், கணிதத்தின் கடைக்குட்டினா செல்லப்பிள்ளை, மாணவர்கள் நலனில் பேராற்றலுடன் செயல்படுபவர், மரியாதை என்ற சொல்லுக்கு மகத்தானவர், நகைச்சுவை பேச்சாற்றல் துவண்ட மனதை புன்னகை பூக்க வைப்பவர், கணினி வேகம் என்ன, இவரை செயல்பாடு கண்டு கணினியும் மிரளும், மாணவர்களின் அக்கறையும் அவர்களின் செயல்பாட்டையும் முன்னேற்றம் செய்வதில் முதலானவர், முதலுதவிகளின் முதல்வன், பணி நிறைவு என்பது அவரின் பிறப்பு சான்றுக்கு மட்டுமே, அவருக்கு அல்ல. ஆகையால் அவர் எல்லா நலமும் வளமும் பெற இறைவனை வேண்டி வணங்குகிறேன். அது மட்டுமல்ல, எங்கள் பள்ளி ஆண்டு விழான்னா அதுக்கு எல்லா டீச்சர்ஸும் டான்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனாலும் அதை ஒருங்கிணைச்சி அதை சிஸ்டத்தில் ஏற்றி அதை 1 by 1 என்ன செய்வார், போடுவார். ஒரு முறை அதை டிஸ்பிளேவாக என்ன செஞ்சார், மாணவர்களை வச்சே நம்ம என்ன செய்யணும், இந்த ஆண்டு விழாவை நடத்தணும் டீச்சர்ஸுங்கெல்லாம் யாரும் என்ன செஞ்சார், ஸ்டேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லி மாணவர்களையே காம்பேரிங்க்கு என்ன செஞ்சார், ஆங்கிலத்திலும் தமிழிலும் செய்த வல்லமை படைத்தவர். எல்லா ஆற்றலும் அவரிடம் உள்ளது. அவர்
ஓய்வு பெறுவது அவருடைய வயதை காரணம் காட்டி, இனிமேல் அவர் எல்லா திறமையும் அவருடைய குடும்பத்தில் காட்டி குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நற்பெயர் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற இறைவனை வேண்டி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டீச்சர். நல்லா எஸ்கேப் ஆகிட்டாங்க ஹெச்எம். நான் சொல்ல வர பாயிண்டெல்லாம் என் அசிஸ்டண்ட்டு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்த சொன்னாங்க, கடைக்குட்டி அவருன்னாரு. அவங்க வீட்டுக்காரர் நினச்சி அதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் கடைக்குட்டி அவர். அதை அப்படியே இங்கே ஒப்பிச்சிட்டாங்க. அப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொன்னாங்க. சாரை படுக்க வச்சு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுவார், நிற்க வச்சு வேலை செய்வாருன்னு சொன்னார். அது என் பேச்சு வரும்போது நான் சொல்கிறேன். எனக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு கம்ப்யூட்டரில். அடுத்ததாக தலைமை ஆசிரியருக்கு நன்றி. ஜான் சார், சின்னக்காவனம் நடுநிலை பள்ளி. வாங்க, கடைசியில் என்ன உங்களுக்கு பாயிண்ட்டு குட்டி போடுமா என்ன? உங்கள் மனசில் இருக்கிறது சொல்ல போகிறீங்க. சின்னக்காவனம் நடுநிலை பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் திரு ஜான் அவர்கள் பணி நிறைவு பெற்ற ஆசிரியரை பாராட்டி வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இந்த காலை பொழுதில் அன்பான முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பணி நிறைவு பெறும் என் அன்பு சகோதரர் திரு ஸ்டேன்லி குணசேகரன் அவர்களுக்கும் இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் பொன்னான நாள். பெருந்தலைவர் காமராஜ் சொன்னார், ஒரு இந்து கோயில் கட்டினால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு கிறிஸ்தவ கோயில் கட்டினால் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி, ஒரு முஸ்லீம் கோயில் கட்டினால் முஸ்லீம்களுக்கு மகிழ்ச்சி, ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினால் எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி. அந்த பள்ளிக்கூடத்தில் சிற்பியாய் அமைந்து பல தெய்வங்களை உருவாக்கிய நல்லுள்ளங்கொண்ட ஒரு நல்ல நண்பன் திரு ஸ்டேன்லி குணசேகரன் அவர்கள். நாம் அனைத்து ஆசிரியர்களும் பேசினார்கள் அவருடைய நல்லெண்ணம். அவர் எப்படிப்பட்டவர்? சகலகால வல்லவன், எல்லாத்திலும் சிறந்தவர், ஒரு மருத்துவர், மாணவர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றவர். வருங்கால எங்கள் ஊர் பள்ளியை நல்ல முறையில் நல்லா அமைத்து நல்ல மாணவர்களை, வருங்கால மாணவர்களை உருவாக்கி எங்கள் ஊரின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். மீண்டும் அவர் அன்பு சகோதரர், யாரை கண்டாலும் இன்முகத்தோடு சிரித்துட்டே இருப்பார். என்ன பேசினாலும் பொன்ஜான் எப்போ வருகிறீர், எந்த சந்தேகம் கேட்டாலும் உடனே பதிலளிப்பார். எந்த குறுக்கு விசாரணை இல்லை. யார் பேசினா அந்த முகம் இப்போ பாருங்கள், சிரித்துட்டே இருப்பார். எந்த கவலையும் மனசில் காட்டியிருக்க மாட்டார். ஆனால் ஒரு ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தவர் ஆசிரியர் அவர்கள். தன்னுடைய நேரம் தவறாமை நானே பார்த்துருக்கேன். சில நாள் 8:15 வந்துடுவார். நான் மாடியில்னு பார்க்குவேன். நானே 8 மணிக்கு இவரை விட முன்னாடி ஓடணும்னு பார்ப்பேன் ஸ்கூலுக்கு. ஆனால் அதுக்கு முன்னே நான் மாடியில்னு பார்க்குவோங்க, இவர் அங்கே வந்திருப்பார். பிள்ளைங்களை பார்த்துட்டே உட்கார்றா அதட்டிகிட்டே இருப்பார். அப்படி ஒரு தன்னுடைய காலகட்டத்தில் ஒரு பள்ளியை எப்படி நடத்த வேண்டும், தனது சக ஆசிரியர்களோடு எவ்வளவு உறுதுணையாக இருக்க வேண்டும், தனது தலைமை ஆசிரியருக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், எல்லா பணியும், அதோடு சமூக பணி. மாணவர்களுக்கெல்லாம் நானே பார்த்துருக்கேன். பிள்ளைங்க பிஸ்கெட் வாங்க காசு கொடுத்து அதில் விடுவார். போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றா. அந்த நிகழ்ச்சி நடக்குமா அந்த பக்கம் போகும்போது நானும் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஏதாவது பசங்களை அடிபட்டா மருத்துவர், நல்ல குணம் வாய்ந்தவர், நல்ல கணினி ஆசிரியர். அவர் மீண்டும் அந்த பள்ளிக்கு அவர் ஓய்வு பெறுவது அந்த பள்ளிக்கு இழப்பு. ஆனாலும் எங்கள் வட்டாரத்தின் இழப்பு. எங்கள் ஆண் ஆசிரியர்களே இல்லை, எல்லாரும் ஓய்வு பெற்று இந்த வருஷமே 3-4 ஆண் ஆசிரியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். எங்கள் வட்டாரத்தில் பார்த்தோம்னா 99.9% பெண் ஆசிரியர்கள். ஒரு பாயிண்ட் தான் மைனாரிட்டி. அதுவும் வரக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு துணையாக யாரும் குரல் கொடுக்குங்க யாரும் இல்லை.
இந்த சூழ்நிலையில் எங்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெறுவது என்பது எங்களுக்கு மிகவும் வருத்தத்துக்குரியது. ஆனாலும் நான் ஓய்வு பெற்ற காலங்கள் மீண்டும் சமுதாய பணியும் தன்னுடைய வீட்டில் குடும்ப குட்டி மக்களோடு சேர்ந்து இனி வருங்காலங்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.